முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தமிழக விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து சுமார் 20 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு தனி நிதிநிலை அறிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு தனி நிதிநிலை அறிக்கை ஏற்படுத்தப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கருத்து கேட்பு கூட்டம் காணொலி வாயில் மூலமாகவும் அமைச்சர்கள் மூலமாகவும் நேரடியாக கேட்கப்பட்டது. இருப்பினும் தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளுடைய கோரிக்கை நிதிநிலை அறிக்கையில் அரசின் வருவாயில் 50% விவசாயத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய நிலைப்பாடு. இந்தியாவிலே 80% விவசாயிகள் இருக்கின்ற சூழ்நிலையில் சொற்பமான நிதியை ஒதுக்குகிறார்கள். அதற்கு செலவினங்களுக்கே அந்த நிதி போதுமானதாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி அதிகமான நிதியை பெற்றெடுத்தால் ஒழிய தனி பட்ஜெட் போட்டதனுடைய நிலைமை அடையாது. கடந்த 5 ஆண்டுகளாக தனி நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் பாய்த்ததாக எனக்கு தெரியவில்லை. தெரிந்தால் அதிகாரிகள் கூறலாம். எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தற்போது புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு அந்த அவர் பெயரை ஏற்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சொன்னாங்க ஐயா, அப்படி இல்லைங்க. சரி சரி, அது கூடுதலான நிதியை பெற்று கூடுதலாக அடுத்துங்க ஐயா, நீண்ட நாள் கோரிக்கையாக நீங்க ஆட்சித் தலைவராக்கும் போது கூட கேட்டுக்கிறோம். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டால் விவசாயிகளுடைய பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாவட்டத்திலே முடிந்துவிடும். எல்லா விவசாயிகள் செக்ரட்டேரியட்டுக்கு அமைச்சர்களை சந்திக்கிறதோ, உயர் அதிகாரிகள், வேளாண்மை இணை இயக்குநர்கள், வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சந்திக்க வேண்டிய நிலைமையை தவிர்க்கலாம். இது விவசாயிகளுக்கும் பலனா இருக்கும், நம்மளுடைய அரசுக்கும் நல்ல ஒரு பலனா இருக்கும். அதாவது இங்கே முக்கியமான பிரச்சனைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்கன்னா விவசாயிகளை குறைச்சிருக்கும் கூட்டத்துக்கு முன்பு ஒரு காலத்தில் இந்த வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பாண்டுரங்கன் அவர்கள் இந்த விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதன் பிறகு நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி வரோம். இது மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள் மக்களை தேடி சந்திக்கின்றோம். ஆனால் விவசாயிகள் பிரதிநிதிகள் விவசாயிகள் சங்க கூட்டத்தில் கலந்துக்கினாக்க இது மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த அரசுக்கு ஒரு நற்பெயராகவும் இருக்கும். இந்த அரசு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்ட்டு மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சரை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஐயா இருங்க, எங்களை கடைசியா கொடுத்துருக்கீங்க. அதிகமா பேசுறீங்க, எங்களுக்கு கடைசியா கொடுத்துருக்கீங்க. இல்ல பாயிண்ட் பேசுறேன். மா நம்ம தமிழ்நாட்டிலே வேலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்தில் மா இருக்குது. இந்த மா இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரையில் அண்டை மாநிலமான ஆந்திராவை சார்ந்துதான் நாங்கள் இருக்கிறோம். ஆந்திராவை நம்பிதான் இருக்கிறோம். ஆந்திராவில் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக உற்பத்தி மானியம் ரூபாய் 5000 ரூபாய் வழங்கப்பட்டதுனால நம்ம மாவு அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் தற்போது இன்றைக்கு நம்ம அரசு 5 ரூபாய் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கேள்வி அதுக்கு தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக, தமிழக விவசாயிகள் சார்பாக மிகவும் தரம் தாழ்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தமிழக விவசாயிகள் சங்கம் சமர்ப்பிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படாது இருக்க வேண்டும் என்றால் நம்ம வேலூருடைய புதிய பஸ் நிலையம் மாக்கூழ் தொழிற்சாலை இருந்தது. அதை மூடிட்டாங்க. மறுபடியும் நம்ம வேலூர் மாவட்டத்தில் மாக்கூழ் தொழிற்சாலை அமைச்சா தான் நிரந்தரமாக மா விவசாயிகளை காப்பாற்ற முடியும் என்று பணிவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். அதே நேரத்தில் நமது வேலூர் மாவட்டத்திலே தென்னை அதிகமாக, கோவைக்கு அடுத்தபடியாக தென்னை உற்பத்தி ஆகக்கூடிய மாவட்டம் வேலூர் மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னைகளை அதாவது மதிப்பு கூட்டல் அண்டை பிலிப்பைன்ஸ்ல எல்லாம் 50 வகையான மதிப்பு கூட்டல் செய்கிறாங்க. மதிப்பு கூட்டல் செய்து அதை வெளி மாநிலத்திற்கு அனுப்பணும். இந்த டிராக்டர்களை பொறுத்த வரைக்கும் 5 HP டிராக்டர் தான் நமக்கு தேவைங்க. 50 HP. இது 4 wheel டிரைவர் வேணுங்க. நிறைய 2 wheel டிரைவர் தான் நமக்கு அலாட் பண்றாங்க. அதை நம்ம மாற்றி கொடுக்கணும். இப்போ முடிச்சிடலாம் சார். ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு கடைசியா கொடுத்தது எனக்கு கூடுதலாக பேசுறது. ஐயா இருங்க ஐயா இருங்க பேசலாம் இருங்க ஐயா ஐயா இருங்க. இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலை இந்த விவசாயத்தையே 5 மாவட்ட விவசாயத்தை முற்றிலும் அழைத்து போச்சு. காரணம் என்னன்னா 50 ஆண்டு காலமாக தோல் பதனிடும் தொழிற்சாலையினுடைய முதலாளிகளை சார்ந்த அரசாக இருந்தது. அதை நம்ம மாற்றணும். இது விவசாயத்தை மட்டும் அழிக்குதுங்க, இந்த நாட்டு மக்களையும் அழிச்சு இருக்குது. பெரும்பான்மையான தாய்மார்கள் கர்ப்பப்பையை இழக்கக்கூடிய சூழ்நிலை தோல் பதனிடும் தொழிற்சாலை சார்ந்த பகுதிகள் இருக்குது. நீங்க ஆய்வு செஞ்சு பாருங்க.
கேன்சர் அதிகமாக வருது. அதே நேரத்தில் தோல் பதனிடும் தொழிற்சாலையினுடைய கழிவு நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி அது சாப்பிடக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த நோய் பாதிக்குது. ஐயா இருங்க, ஐயா காலத்துல எவ்வளவு நடவடிக்கை எடுத்து எவ்வளவு கட்டுப்படுத்தினாருங்க. ஆனா அதுக்கு பின்னால கட்டுப்படுத்த முடியல. இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்த முழு நம்பிக்கை இருக்கிறோம். இதை கட்டுப்படுத்தணும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நினைச்சா கண்டிப்பா நடத்தலாம். ஆனா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முழு தோல்வி சந்திச்சு இருக்குது. ஐயா இல்லையா, மாசு ரொம்ப வேதனையான விஷயம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கட்டிட்டா இந்த நாட்டில் வந்து தண்ணி எம்ப்ளாய்மெண்ட் கட்டிட்டோம்னா சுத்தமா வந்து இந்த கழிவு நீரை அப்புறப்படுத்துறாங்க. ஆனா பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த எம்ப்ளாய்மெண்ட் கட்டி என்னங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாணிபாடியில் இருக்குது, பேர்னம்பட்டில் இருக்குது, ராணிப்பட்டில் இருக்குது. எம்ப்ளாய்மெண்டாக 1% டிடிஎஸ் குறைஞ்சி இருக்குதுங்களா? ஒரு டிடிஎஸ் கொடுக்க வரல. அப்ப மாசு கட்டுப்பாடு என்ன செய்யுங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவங்க கடமையை வந்து ஒழுங்கா செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை வராதுங்க. அடுத்து நிறைவா வந்து மாண்புமிகு முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதிப்படி ஆட்சியில் சொன்னாங்க, செய்யல. இந்த ஆட்சியில் செய்வாங்க முழு நம்பிக்கையோடு இருக்கிற விவசாயிகள் நம்பிட்டு இருக்கோம். கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500, நெல்லுக்கு ரூபாய் 5,500. ஒரிசா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வழங்குறாங்க ஊக்கத்தொகை. அது மாதிரி வழங்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உலகளுக்கு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.